மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்று அமைச்சரவை தமிழ்நாட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மற்றும் விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ள 46 முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டங்களுக்காக ரூபாய் 31,592.39 கோடி முதலீடு மேற்கொள்ள உறுதியளிக்கப்பட்டுள்ளதுடன் 61,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்கள் மாநிலம் முழுவதும் பரவலாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், தேனி, திண்டுக்கல், கரூர், திருப்பூர், சேலம், கோயம்புத்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இம்முதலீடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தவை சக்தி ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தின் பயிற்சி விமான உபபாகங்கள் இணைத்தல் மற்றும் பராமரிப்பு, NMB மினேபியா எனும் நிறுவனத்தின் பல்வகை செயல்பாடுகளுக்கான செமிகண்டக்டர் உற்பத்தி, ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான சாதனங்கள் தயாரிப்பு, டிக்சன் குழுமத்தின் மின்னணுவியல் சாதனைகள் உற்பத்தி, SFO டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் மின்னணு உபபாகங்கள் உற்பத்தி, விக்ரம் சோலார் நிறுவனத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்கலன் சேமிப்பு அமைப்பு அதாவது பெஸ் தொகுத்தல், மினர்வா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க, அது மினர்வா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் நிறுவனத்தின் கவச வாகனங்கள் உற்பத்தி, ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி, ஹிகோகி பவர் டூல்ஸ் சைடில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், ஹிகோகி பவர் டூல்ஸ் நிறுவனத்தின் மின் ஆற்றல் கருவிகள் உற்பத்தி, ஃபெஸ்டோ நிறுவனத்தின் தொழில்துறை தானியக்க சாதனங்கள் உற்பத்தி, ஏக்கஸ் ரொம்ப முக்கியமான ஏக்கஸ் குழுமத்தின் விமான எந்திரம் மற்றும் கியர் பாக்ஸ் உபபாகங்களுக்கான உற்பத்தி, ரொம்ப சிறப்பான ஒரு பார்க்கா இது அமையும். ஸ்னைடர் எலக்ட்ரிக் குழுமத்தின் குளிரூட்டப்பட்ட சாதனங்கள் உள்ளிட்ட உற்பத்தி, பாரத் பயோடெக் குழுமத்தின் உயிர் அறிவியல் லைஃப் சயின்சஸ் தயாரிப்புகளுக்கான பூங்கா, மிக பிரம்மாண்டமான இந்த ஒரு அறிவிப்பு, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு உடனடியாக செயல்படுத்தப்படும் என்பதற்கான அத்தாட்சி இது. கேட்டர்பில்லர் இன்க் குழுமத்தின் கட்டுமான இயந்திரங்கள் சாதனங்கள் உற்பத்தி, போயிங் நிறுவனத்தின் மேம்பட்ட வான்வெளி ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் R&D போயிங்கோட R&D எக்ஸ்பான்ஷன் அதில் ப்ளஸ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும், செயின்ட் கோபேன் நிறுவனத்தின் கண்ணாடி தயாரிப்புகள் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்கள் பல்வேறு துறைகளை சார்ந்த முதலீடுகள் இந்த நமது இன்றைய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை மிகுந்த பெருமையுடன் சந்தோஷத்துடன் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் எப்படி அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டு அங்கிருக்கும் மக்களுக்கு நமக்கு ஆங்காங்கே நமது படித்த இளைஞர்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்புகளும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அமைச்சரவையின் மூலம் இந்த கூட்டத்தின் மூலம் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்துள்ளார். நன்றி.